வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மனவளக்கலையின் அவசியம் என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். இந்த மனவளக்கலை அப்படின்ற சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு எளிமையான தமிழ் சொல். ஒரு எளிமையான தமிழ் சொல். அதுல 3 சொற்கள் அடங்கி இருக்கிறது. மனவளக்கலை, மனதை வளப்படுத்தும் கலைன்றது அர்த்தம் அதிலே அடங்கி இருக்கிறதுல. மனம் செய்யும் வாணிபமே மனித வாழ்வின் வளம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. மனுஷனோட மனம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மனுஷனோட மனம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மனிதனோட தன்மை இருக்கும். மனிதனோட தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் அவனோட வாழ்க்கையின் வளங்கள் இருக்கும். ஒரு தனி மனித வாழ்வு வளம் பெற்று அப்படின்னா வளம் பெற்றாக இருந்ததுன்னா அவனுடைய உடல்நலம் நல்லா இருக்கும். குடும்பம், சமுதாயம், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை சிறப்பாக செய்வான். ஸோ மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை. இப்போ பொதுவாக நம்ம இன்பம் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கோமா? பல நேரங்களில் நமக்கு நமக்கு பெரும்பாலும் துன்பங்கள் வருகிறது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம என்னோட இதில் சில பேரை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் கிடைச்சதுன்னா, பல பேர் பல செயல்கள் செய்கிறோம். சம்பாதிக்கணும்னு சொல்லி வாழும் காலத்தில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் மருத்துவத்துக்காக அவர்கள் சம்பாதிச்ச செலவை எல்லாத்தையும் செலவு பண்ணுற சூழ்நிலையிலேருந்து அவரும் கஷ்டத்தை அனுபவித்து மற்றவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்குற சூழ்நிலை தான் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். ரூம்மேட்டாகவும் இருந்தார். அவர் நாங்கள் வாரத்தில் 6 நாள் வேலை இருக்கும். சனிக்கிழமை நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம படுத்தோன்னா கொஞ்ச நேரம் டீ பார்த்துட்டு நான் தூங்கிட்டேன். அவர் எப்போ தூங்குறாருனே தெரியாது. அடுத்த நாள் நான் காலைல எழுந்திரிச்சு என்னோட வேலைகளை நான் பார்த்துட்டு இருப்பேன். அவர் எந்திரிப்பாருன்னு பார்த்தா அவர் எந்திரிக்கல. அவர் எந்திரிக்கிறது மத்தியானம் 4 மணிக்கு மேலே எந்திரிப்பார். எந்திரிச்சு பல் விளக்கிட்டு குளிக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாரு. என்னங்க அப்படின்னு கேட்டாக்கா அவர் ஏதாவது பரவாயில்ல, நான் ஊருக்கெல்லாம் லீவில் போனேன்னா 2 நாள் தொடர்ந்து தூங்குவேன்றாரு. ஸோ அந்த மாதிரி மனிதன் நம்ம நம்ம பெரும்பாலும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம செய்கிற துன்பங்களுக்கு காரணம் நம்ம செய்கிற தவறுகள் தான். நம்ம தவறு செய்கிறோம்னு தெரியாமலே நம்ம பெரும்பாலும் தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம், செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதன் காரணமாக துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னாக்க எப்படி நம்ம தவறு செய்யாமல் தவிர்த்துக் கொள்வது, எப்படி இன்பத்தை அடைகிறதுன்றதை நம்ம தெரியும். பெரும்பாலும் நம்ம பழக்கத்தின் வழியா இல்லைன்னா சூழ்நிலை கவர்ச்சி, புலன் கவர்ச்சியில செயல்படும் போது அது நம்ம தவறுகளை செஞ்சுட்டு இருக்கோம். இதனால பேராசை, சினம், கடும்பற்று இந்த மாதிரி ஒரு 6 குணங்கள் வயப்பட்டு நம்ம செயல் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வளர்ந்துகிட்டே போகுது மனுஷனிட. அதனால பஞ்சமகா பாதங்கள்னு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பெரும் பழிச்செயல்கள் நிறைய பெருகி வர்றதை நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஒரு டிவி சேனல்ல நியூஸ் பார்க்கணும்னு சொல்லி எடுத்தாலே பல விதமான நியூஸ்கள் வருது. ஒன்று கொலை, கொள்ளை, இல்லை பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, இந்த மாதிரியான இதுதான் நம்ம நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி தவிர்த்து கொள்வது, இதுல இருந்து இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபட்டுக் கொள்வது அப்படின்னு பார்த்து சிந்திக்க ஆரம்பிச்சாதான் அதுல இருந்து எப்படி நம்ம அந்த துன்பத்தை வராம எப்படி தடுத்துக் கொள்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது தவறு செய்கிறது மனம்தான். அந்த தவறை இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறது மனம். அந்த தவறு செய்யாம நல்வழி நிற்கிறது அப்படின்னா அதுக்கு வேண்டிய எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுங்கிறது செய்ய வேண்டியது மனம்தான். ஸோ மனசை பழைய வழியிலே வச்சுக்கிட்டு நம்ம புது வழியில செல்ல முடியாது. ஸோ மனதுக்கு ஒரு மனதை வளப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி அவசியம். அந்த முறையான அதை மனதை வளப்படுத்துறதுன்னா மனதோட குறைகளை போக்கணும். அது நல்வழியில் நிற்க திறனை மனசுக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த முறையான பயிற்சி அவசியம். மனசு முறையான பயிற்சி அவசியம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மனசுனா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மனசுனா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. ஒரு மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். மனசுனா என்ன? நான் ஒரு கதையை படித்தேன். அது நம்ம சிஸ்டத்தில் உள்ளதில்லை, வெளியில் படிக்கும் பொழுது ஒரு 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 மகரி ரிஷி ஒரு பூனையை வளர்த்தாருன்னு. அந்த பூனை எப்பவும் வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு இதை பிடிச்சிட்டு வரும். அங்கே அவர் வீட்டில் ஒரு எலி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கு. அது ஒரு நாள் அந்த எலியை பிடிச்சிட்டு வந்திருக்கு அந்த பூனை. அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அப்போ தொல்லை கொடுத்துட்டு இருந்த எலி போச்சு அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து அந்த பூனை ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்திருக்கு. அந்த கிளி பார்த்தா இவர் ஆசையை வளர்த்து அந்த கிளியை பிடிச்சிட்டு வந்திருக்கு. அதை பார்த்தா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வளர்த்தா கிளியை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு. அது இன்னொரு நாள் வேற எங்கேயோ போயிட்டு வேற ஏதோ ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்திருக்கு. அவருக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவர் வளர்த்ததும் இல்லை, அவருக்கு தொல்லை கொடுத்ததும் இல்லை, அதனால சமநிலையா இருந்திருக்கு. அது மாதிரி அந்த கதையை அவருக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மனசு பொதுவாக ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அது இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க வேதாத்திரியத்துல தான்
நம்ம வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம வேதாத்திரியத்துக்கு வந்ததுதான் மனம்னா எப்படி செயல்படுகின்றது தெளிவா, மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுகின்றது தெளிவான விளக்கம் கிடைச்சது. ஸோ மனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதனிடம் ஜீவகாந்தம் அப்படின்ற ஒரு பேராற்றல் மனிதனிடம் அடங்கி இருக்கு. அது எப்படி உருவாகுது அப்படின்னாக்க, நம்ம உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கதான் மனுஷன். இப்போ உடல்ல வந்து உயிர் இல்லைன்னா அதுக்கு நமக்கு வேற பேர் கொடுத்துட்றாங்க. அந்த உயிர் வந்து உயிர் துகள்கள் உடம்புக்குள்ள கோடான கோடி உயிர் துகள் இருக்கு. ஒவ்வொரு உயிர் துகள்களும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து உடம்புக்குள்ளேயும் சுற்றி உடம்புல ஒரு மையம் வச்சு உடம்பு முழு சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இறைவெளி, வெளியில இருக்க சுத்த வெளியா இருக்கின்ற இறைவெளி வந்து எல்லாத்தையும் அழுத்திட்டு இருக்கு. தன்னிருக்க சூழ்ந்தல் தான் அதோட இயல்பு. அப்படி அழுத்தும் பொழுது இந்த உயிர் சுழல்றதை அழுத்துது. இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு உராய்வு ஏற்பட்டு அதுல இருந்து ஒரு அலை வருது. அதே மாதிரி இந்த உயிர் துளிகளை சுத்திட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு அலை வெளியே வருது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து காந்தமா மனிதனிடம் அடங்கி இருக்கிறது. இது உடல் முழுவதும் சுத்திட்டு நடு கருமையத்துல வந்து மையத்தை அமைத்துக் கொள்கிறது. இந்த ஜீவகாந்த ஆற்றல் கருமையத்திலிருந்து புறப்பட்டு உடம்பு முழுவதும் வரும்போது 5 புலன்கள் வழியா வெளியில போய் செலவாயிட்டு இருக்கு. அதை வந்து தோள்கள் மூலமா வரும்பொழுது அழுத்தம், கண்கள் மூலமா போகும்போது ஒளி, காதுகள் வழியா ஒளி, நாவின் மூலமா சுவை, மூக்கின் மூலம் மனமா இருக்கு. இதெல்லாம் உணரும் பொழுது மனமாக செயல்பட்டு இருக்கு. இதே ஜீவகாந்த ஆற்றல் மூளை வழியா செயல்படும் போது அங்கே உள்ள செல்களின் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அது எண்ணமா எடுத்து காட்டுது. இந்த மனம் இந்த மாதிரி ஜீவகாந்த ஆற்றல் வெளியே போய் மனமா செயல்படும் போது மனதுக்கு வந்து ஒரு அலைச்சூழல் வேகம் இருக்கு. அது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 40 வரைக்கும் அது செயல்பட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து அனிருத் கத்தாருக்கு வந்திருந்தாரு. அவரோட இசை நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அங்கே வந்து நிறைய பாடல் பாடினார், இசை நிகழ்ச்சியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை நம்ம அனுபவிக்கும் பொழுது ஒரு மன அலைச்சூழல் நம்ம இருந்திருக்கும். அது ஒரு 20-22 அலைச்சூழல் அது நமக்கு மூளையில் போய் பதிவாகி புள்ளி வடி பதிவாகி அது ஜீவகாந்தம் சுற்றிட்டு இருக்கிறதுனால கருமையத்தில் கொண்டு போய் இறுக்கி சுருப்பாக வச்சிருது. சுருக்கி வந்து இருப்பாக வச்சிருக்கோம். திரும்ப வந்து நம்ம அதை நினைக்கும் போது அதே அலைச்சூழல் வரும் பொழுது அந்த எண்ணமா நமக்கு நம்ம எடுத்துக்காட்டும். நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், அங்கே வந்து இந்த பாடல் பாடினாங்க, இந்த மியூசிக் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. அப்படி இல்லை, நம்மளா விரும்பி ஒரு எண்ணத்தை நம்ம அதே நினைக்கிறோம் அப்படின்னா அந்த அலைச்சூழல் அளவுக்கு நம்மளை சுருக்கி அதை எடுத்துக்காட்டும், எண்ணமா எடுத்துக்காட்டும். இப்போ பொதுவாக மனிதனோட அலைச்சூழல் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 40 வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் மனிதனோட அலைச்சூழல் வேகம். நார்மலாகவே சாதாரணமான நிலையில வந்து அது 14லேருந்து 40 வரைக்கும் இங்கே இருக்கும். அது வந்து பீட்டா வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை தான் பெரும்பாலும் நம்ம நிறைய தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இந்த நிலை தவறு செய்யாம அதுலேருந்து நம்ம துன்பத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தவறு செய்யாம தடுத்துக்கணும் அப்படின்னா இந்த அலைச்சூழலை தாண்டி வந்துடணும்னு சொல்லுவாங்க. தாண்டி வந்துடணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அதுக்கு தான் வந்து நம்ம மனசை நிறுத்திடணும் அப்படின்னா நிறுத்த முடியாது. அது மனதுக்கு வந்து நிலைநிறுத்த பழகணும். அதுக்கு அந்த அந்த அலைச்சூழலை தாண்டி வர்றதுக்கு முறையான பயிற்சி அவசியம்ன்றது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முற்காலத்தில் பல வகையான தவ முறைகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிஞ்சு போயிருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, தவ முறைகள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மனவளக்கலையில் மகரிஷி வந்து அதையெல்லாம் எளிமைப்படுத்தி எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்ற பேரில் அகத்தவ முறையை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை வந்து மனவளக்கலைன்னு சொல்கிறாங்க. அந்த மனதை வந்து வளப்படுறதுக்கான கலையாக கொடுக்குறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கிறது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனம்னா எதுலேருந்து வருதுன்னு சொல்லி உயிர்லேருந்து உயிரோட வெளியில் வர அலை தான் வந்து மனமாக செயல்படுதுன்னு பார்த்தோம். இந்த மனதை வந்து உயிர் மேலே கொண்டு போய் நிறுத்தும் போது மனதோட அலைச்சல் வேகம் குறைகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தாங்க. ஏற்கனவே பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து நம்ம மூலாதாரத்தில் இயங்கிட்டு இருக்க ஆற்றலை கொண்டு வந்து நம்ம பூர்வ மையத்தில் ஆக்னி சக்கரத்தில் நம்ம கொடுத்துட்றாங்க. அப்படி உயிரை மனம் கவனிக்கும் பொழுது நம்மளுடைய மன அலைச்சல் வேகம் 8லேருந்து 13 குறைஞ்சிருது. அதை விழிப்பு நிலைன்றாங்க. இந்த விழிப்பு இதில் நம்ம தவம் செய்யும்போது பொருள் கவர்ச்சி நீங்கும், புலன் கவர்ச்சி நீங்கும், நம்ம தன்னிலையே விளக்கம் கிடைக்க வழி கிடைக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஆக்னி சகத்தில். ஸோ ஆக்னியில் தவம் செய்யும் பொழுதே நம்ம வந்து விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அதனால வந்து தவறு செய்கிறத குறைச்சிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகளில் பார்த்தீங்கன்னா துரிய தவம் கொடுக்கும்போது இன்னும் இந்த மையத்தை மாற்றி வந்து நமக்கு உச்சந்தலையில் வச்சிருப்பாங்க. மூளையில் நடுப்பகுதியில் நம்ம தவம் செய்யும் பொழுது மூளையில் உள்ள ஒவ்வொரு செல்களும் இயக்கத்துக்கு வரும். உயிர் இன்னும் நுண்ணிய நிலைக்கு, மனம் இன்னும் நுண்ணிய நிலைக்கு போய் தவம் செய்ய முடியும். அப்படி தவம் செய்யும் பொழுது நம்ம அலைச்சூழல் வந்து 8ல் நிலை பெற முடியும். ஸோ மனதுக்கு உறுதி, நுட்பம், சக்தி வந்து துரிய தவத்தில் கூடும். துரிய தவம் செய்யும் பொழுது மனதினுடைய ஆற்றல் ஓங்கும். புலன் கவர்ச்சியில புலன் மயக்கத்தில் இல்லாமல் அறிவினோட வழியில செயல்பட முடியும். ஸோ துரிய தவத்தை பற்றி மகரிஷி சொல்லும் பொழுது அதனோட பெருமையை வந்து யாராலும் விளக்குவது அவ்வளவு எளிதல்ல, அரிது அப்படின்றாங்க. அவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய துரிய தவம்.
இதுக்கு அடுத்தடுத்த தவங்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரியாத தவம் செய்யும் பொழுது, பெரியக்க மண்டலத்தை தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனத அலைச்சல் வந்து 4லேருந்து 7க்கு குறையும். அது வந்து தீட்டா வேவ்னு சொல்லுவாங்க. இன்னும் சக்தி கிளம்பலாம் போய் தவம் செய்யும் சுத்த வழிக்கு போய் தவம் செய்யும் பொழுது நம்முடைய மன அலைச்சூழல் 1லேருந்து 3க்கு வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து டெல்டா வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அலைச்சூழலையும் நம்ம மாறி தவம் செய்யும் போது அது நமக்கு பழக்கத்துக்கு வந்துடும். பொதுவாக நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நம்ம மனதுக்கு வந்து ஒரு அலைச்சூழல் வேகம் இருக்கு. அந்த அலைச்சூழல் வேகத்தை வந்து நம்ம செயல் செய்யும் போது நம்மளால கணிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி தவம் செஞ்சு ஒவ்வொரு அலைச்சூழலையும் மாறி நம்ம பழகிட்டோம்னாக்க நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது எந்த அலைச்சூழல் என்ன அந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த அலைச்சூழலுக்கு தானா நம்மளை குறைஞ்சு கொண்டு வந்துடும். இதை நம்ம பல பேர் வந்து நம்ம அனுபவமா அனுபவிச்சிருக்கோம். தவம் செய்யறவங்க வந்து பல பேர் வந்து அது அனுபவம் அனுப்பிச்சிருக்கோம். எனக்கும் அது பல வகையில அனுபவமாக கிடைஞ்சிருக்கு. அது நார்மலா நம்ம சாதாரண வேலை செய்யும் பொழுது அது மாதிரி போகாது. அது ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஏதாவது சேலஞ்சிங்கான ஒரு வேலை செய்யறோம், இல்ல நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்குனாக்க அதை நம்ம நான் நிறைய தடவை கவனிச்சு பார்த்துருக்கேன்னா அப்போ வந்து வேற எந்த ஒரு சத்தமும் அலுவலகத்தில் கேட்காம ஒரே பொருளை மட்டும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மனம் அங்க வந்து ஒடுங்கிறத கவனிக்க முடியுது. ஒரு சில சமயம் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாரு. எனக்கு அவர் வந்து நின்னதே தெரியல. அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டது தான் வந்து நமக்கு திரும்பி பார்க்குற சூழ்நிலை கிடைச்சது. அதுபோல வந்து தவத்தில் நம்ம பழகும் பொழுது எந்த அலைச்சூழலுக்கு போனால் நமக்கு அந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு குழங்கி கொண்டு வந்துடும். அது மாதிரி எந்த ரகசியத்தை வேணா அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம மனச்சூழல் வேகம் குறையும்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல நம்ம மனவளக்கலையில் அகத்தவத்தில் ஒரு 9 வகையான தவங்கள் கொடுத்துருக்கிறாரு. துரியாதி தவம், பஞ்சேந்திரிய தவம், நித்யானந்தம்னு பல தவங்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம இந்த மாதிரி எவ்வளவோ தவங்கள் கற்றுக்கொண்டு நம்ம அலைச்சூழல் குறைச்சிருந்தாலும் நம்ம ஏற்கனவே பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ செயல்கள் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் நம்மகிட்ட பதிவாக இருக்கு. அது மாதிரி நம்ம பெற்றோர்கள் முன்னாடி செஞ்ச பதிவுகள் எல்லாம் நம்மகிட்ட வந்து வினை பதிவுகளா நம்மகிட்ட இருக்கு. அந்த பதிவுகள் வந்து அப்பப்போ எழுச்சி பெற்று நமக்கு வந்து என்ன ஆர்வமாகவும் எண்ணமாகவும் செயல் ஆர்வமும் செயலை தூண்டக்கூடிய ஆர்வமும் நமக்கு வந்து அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு மனசை நம்ம வந்து தூய்மைப்படுத்திக்கணும். அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்காங்க அகத்தாய் பயிற்சிகள் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. 5 விதமான அகத்தாய் பயிற்சிகள் வந்து நம்ம மன்றத்துல வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறார்கள். அதுல எண்ணம் ஆராய்தல் பயிற்சி, எண்ணம் ஏன் எது வருது, அதுக்கு எண்ணத்துக்கு அடிப்படையான காரணம் என்ன, அது நல்லதா தீமையா, அது எப்படி நன்மை, அதாவது நல்ல எண்ணங்களுக்கு படிக்கட்டுறதும் தீய எண்ணங்களுக்கு வடிகட்டுறது எப்படிங்கிறது நமக்கு முறையான பயிற்சி மூலமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆசை சீரமைத்தல், வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நொடியில மனதால் 100 ஆசைகளை கூட உருவாக்கி கொள்ள முடியும். ஆனா அவ்வளவு ஆசைகளையும் வந்து இந்த மனசை வச்சுதான், நம்ம உடம்பை வச்சுதான் நிறைவேற்றிக்கணும். ஸோ நிறைவேறாத ஆசைகள் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு பாரம் ஏற்படும். அதனால மனசும் தளர்ச்சி அடையும். அதை வந்து ஆசைகளை சீரமைத்துக் கொள்வதற்காக ஆசை சீரமைத்தல் பயிற்சி நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மனிதனுக்கு வந்து நல்ல உறவு வேணும். குடும்பத்திலே நல்ல உறவு இருக்கணும், சமுதாயத்துல நட்புறவுல நல்ல உறவு இருக்கணும். அதுக்காக வந்து சினம் தவிர்த்தல் பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நம்மள்ட்ட உள்ள ஆற்றல்களை விரயம் பண்ணக்கூடியது வந்து கவலை. அந்த கவலை ஒழித்தல் பயிற்சியும் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தன்னிலை விளக்கம் பெறும் விதமா நான் யார் என்ற பயிற்சி நமக்கு இங்கே மலர்கலையில் மன்றத்தில் கொடுத்துருக்கிறார்கள். அகத்தாய் பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய தத்துவ விளக்கங்கள் பிரம்மாயண பயிற்சிகள்லாம் வந்து மனவளக்கலையில் வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா நம்ம பில்டிங் கட்டிகிட்டே போகிறோம், மேலே பில்டிங் கட்டிகிட்டே போகிறோம். ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேஸ் மட்டும் வீக்காக இருந்தால் எப்படி நிலையாக இருக்காது. அதுபோல தான் வந்து அந்த பேஸ் மட்டமாக இருக்குது நம்ம உடல் நலம் நல்லா இல்லை அப்படின்னாக்க அதுலேருந்து இருக்கக்கூடிய உயிர் வளம் நல்லா இருக்காது, மனவளமும் நல்லா இருக்காது. அதனால உடல் நலத்தை நம்ம காத்துக்கிறதுக்காக முக்கியமாக சில உடற்பயிற்சிகள் இங்கே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். முதல்ல உடற்பயிற்சியை நமக்கு முக்கியமாக கற்றுக் கொடுத்துட்றாங்க. இந்த உடற்பயிற்சிகள்லாம் மகரிஷி சொல்லும் பொழுது பல உடற்பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் செய்து பார்த்து பல ஆசனங்களையும் அவரே செஞ்சு பார்த்துட்டு அதோட பலன்கள் எல்லாம் கணிச்சு நம்ம மருத்துவத்துறையில், இந்திய மருத்துவத்துறையில் அவருக்குள்ள அறிவையும் கொண்டு எந்தெந்த உடற்பயிற்சிகளை சேர்க்கலாம் அப்படின்னு கூட்டி குறைச்சி வந்து நமக்கு வந்து ஒரு 9 வகையான உடற்பயிற்சிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெட்டை இலக்கம் கூட இல்லை, ஒற்றை இலக்கம் தான். 9 உடற்பயிற்சிகள் தான். அந்த பேட்டா பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 99.99 தான் கொடுப்பாங்க, 100ன்னு சொல்ல மாட்டாங்க, 99.99 தான் இருக்கும். அது மாதிரி வந்து நமக்கு 9 வகையான உடற்பயிற்சிகள் தான். அந்த ஒவ்வொரு 9 உடற்பயிற்சியும் வந்து ரொம்ப அற்புதமான உடற்பயிற்சிகள். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு குறைந்தபட்ச அசைவை கொடுக்கும் விதமாக அந்த உடற்பயிற்சி வடிவமைச்சிருப்பாரு. 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணா செய்ய மாதிரி எளிமையான உடற்பயிற்சிகளாக செஞ்சு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. நான் அடிக்கடி யோசிச்சுக்குவேன், ஏன் மகரிஷி வந்து இதுக்கு எளிய முறை உடற்பயிற்சின்னு பேர் வச்சாரு அப்படின்னு. ஏன்னா நான் வந்து மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி முறைய ஆசனங்களும் கற்றுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜிம்லையும் போய் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுருந்துருக்கேன்.
ஸோ ஜிம்ல போய் உடற்பயிற்சி செஞ்சால் நமக்கு உடல் உறுதியை கொடுக்கும், ஒரு ஷேப்பை கொடுக்கும் தெரியும். அதே மாதிரி ஆசனங்களும் செய்வதற்கு கடினமாக இருக்கும், அதை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த உடற்பயிற்சிகள்லாம் செய்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் கற்றுக்கிட்ட புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆசனங்கள்லாம் கற்றுருக்கமே அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சியை கற்றுக்கிட்டு செய்யாமல் ஆசனங்களை செஞ்சுட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்க உடற்பயிற்சியும் செய்யறதில்ல, ஆசனமும் செய்யாமல் வெறும் தவங்கள் மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ சில அசௌகரியங்களை சந்திக்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் தான் சரி, ஓகே, நம்ம எங்கே தவறு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உடற்பயிற்சிகளை செஞ்சு கற்றுக்க கொண்ட பிறகு அந்த பலன்களை அனுபவிக்கும் பொழுது இது பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ்ன்றதை உணர்ந்து கொண்டேன். ஏன் மகரிஷி எளிமுறை உடற்பயிற்சின்னு பேர் வச்சாருன்னா அடிக்கடி எனக்கு யோசனை வரும். அவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ நான் வந்து எதையும் குறைத்து மறுப்பதுக்காக இல்லை. ஏன்னா நான் வந்து நிறைய ஆசனங்களை செஞ்சிருக்கேன். இப்போ முத்து ஐயாவோட இப்போ நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் பிசிபிலாம் செய்யும்போது அதில் சிலபஸில் சில ஆசனங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் செஞ்சு காட்டணும். மகரிஷி முத்து ஐயா வந்து அதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பொதுவாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆசனங்களை செஞ்சோம்னா நம்ம அடுத்தவங்க செய்கிறத பார்த்தா நம்ம செஞ்சிடலாம். ஆனால் ஐயா வந்து அது மாதிரியும் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஆசனங்களையும் ஒரு பேரில் எழுதி குலுக்கி போட்டு 2 சீட் எடுக்க சொல்லுவார். அதில் எந்த ஆசனம் வருதோ அதை நம்ம தனியாக செஞ்சு காட்டணும். ஸோ இப்போ வந்து எல்லா ஆசனங்களையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சிருந்தா தான் இதை நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால இதை பற்றி நான் ஆசிரியர்கிட்ட சில சமயம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு எங்கள் ஊரில் ஒரு பேராசிரியர் ஒரு யோசனை ஒன்று கொடுத்தாரு. நீங்கள் வந்து 2 நாள் உடற்பயிற்சி செய்யுங்க வாரத்துக்கு, 1 நாள் இடையில ஆசனம் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் 2 நாள் உடற்பயிற்சி இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்க மாதிரி இருக்கும், உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காங்க. நான் வந்து செய்யும்பொழுது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, வெறும் உடற்பயிற்சி மட்டுமே நம்ம செஞ்சோம்னாக்க ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம் செய்கிற எல்லா பலன்களை மட்டும் இல்லாமல் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி உடம்புல இருக்கு. ஏன்னா எந்த சமயத்திலையும் நான் ஆசனங்களை செய்யாமல் திடீர்னு உடற்பயிற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டு அதை ஆரம்பிக்கும் பொழுது அதே ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. பட் இவர் சொன்னாருங்கிறதுக்கு நான் சரி சொல்லிட்டு என்ன பண்ணேன், 2 நாள் உடற்பயிற்சி செய்யறது, இடையில 1 நாள் ஆசனங்கள் செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்தா அன்னைக்கு வந்து அலுவலகத்துக்கு போனால் பயங்கர டயர்டாக இருக்கும். உடற்பயிற்சி செய்கிற அன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அன்னைக்கு அங்கங்கே வலி இருக்கும், டயர்டாக இருக்கும். ஸோ அடுத்த 2 நாள் செய்யும் பொழுது சரி நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறதுனால அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் செய்யும் பொழுது இந்த டேமேஜ் எல்லாம் என்னென்ன டேமேஜ் இருந்தோ அதெல்லாம் சரி பண்ணுற விதமாக நம்ம உடற்பயிற்சி இருந்துச்சு. அது திரும்ப அதை கண்டினியூ நினைச்சு அதுலேருந்து நான் ஆசனங்கள் செய்யறதை நிப்பாட்டிட்டு உடற்பயிற்சி மட்டும் தேவைப்பட்டா டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா சூரிய நமஸ்காரத்தை மட்டும் நம்ம உடற்பயிற்சியோட ஒரு சேர்த்து நம்ம செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவு பலன் கொடுக்கக்கூடியதான் நம்ம எளிய உடற்பயிற்சி. அது செஞ்சோம்னா அதோட பலன்களை அனுபவமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த உடல்ல ஜீவகாந்தம் இருக்குன்னு பார்த்தோம். எந்த அளவுக்கு ஜீவகாந்த ஆற்றல் மனிதனிடம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் மனுஷனோட உடல் நலம் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு தான் உயிர் வளம் நல்லா இருக்கும், மன வளம் நல்லா இருக்கும். அந்த அந்த அதுக்கு தேவையான பயிற்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவகாந்த ஆற்றல் நிறைய இருக்கணும்னா நம்மகிட்ட உயிர் துகள்கள் உயிராற்றல் நிறைய இருக்கணும். உயிராற்றல் நிறைய இருக்கணும்னா அதை பிடித்து வைத்திருக்கக்கூடிய வித்து சக்தி நிறைய இருக்கணும். ஸோ அந்த வித்து சக்தியோட தரத்தையும் அளவையும் கூட்டிக் கொள்வதற்கான பயிற்சி தான் இங்கே காயகல்ப பயிற்சி, உயிருக்கு உறுதியளிக்கக்கூடிய பயிற்சி. அதாவது வித்து வந்து ஒரு போகப் பொருளா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து அதுதான் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அடிப்படைங்கிறத அந்த முக்கியத்துவத்தை காயகல்ப பயிற்சியில நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இத்தகைய பயிற்சிகள் எல்லாம் நமக்கு வடிவமைத்து மனவளக்கலையில நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அகத்தவம், அகத்தாய்வு, எளிமுறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி எல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ அடிக்கடி நம்ம ஏற்கனவே பல பார்த்தா நம்மகிட்ட வினைப்பதிவுகள் இருக்குன்னு, இந்த வினைப்பதிவின் காரணமாக சில சமயம் வந்து நமக்கு சில எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் போக்குக்குன்னா நம்ம இந்த மாதிரி அடிக்கடி மன்றத்துக்கு வரணும், கூட்டு தவங்களை கலந்துக்கணும், சிந்தனை உரையில கலந்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு மேல் பதிவு மாதிரி அடிக்கடி மேல பதிவு போட்டோம்னா ஏற்கனவே உள்ள தீய பதிவுகள் குறையும். இந்த மாதிரி இதில் கலந்துக்கிட்டு வரும்போது கூட்டுத்தவத்தோட பெருமையை பார்த்தீங்கன்னாக்க நான் ரீசெண்டாக தவம் செய்யும் பொழுது என் பையனை கழிச்சிட்டு வந்து தவம் கற்றுக் கொடுத்து வீட்டில் போயிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஏற்கனவே கூட்டுத்தவத்தை பலன் நிறைய அனுபவிச்சிருக்கோம். வீட்டில் செய்யும்போது ஒரு நாள் நல்ல தவம் நல்லா கிடைச்சிது. ஸோ அவரோட ஆற்றல் நமக்கு வந்து கூடுதலாக வந்து ஒரு வெயிட்டை தூக்கும் பொழுது இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து தவத்துல மேல துரியாதயத்தில் நிலைப்படுறதுக்கு உதவிகரமா இருந்தது. அது மாதிரி இங்க கூட்டு தவத்தில் வந்து செய்யும் பொழுது பல தவ படிநிலையில நம்ம இருந்திருப்போம். ஒருத்தர் நல்ல அனுபவம் இருப்பார், இன்னொருத்தர் அனுபவம் எல்லாம் புதுசா இருப்பாங்க. இந்த புதிதாக உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்களோட ஆற்றல்னால நம்ம நல்லா தவம் கிடைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே வந்து தினந்தோறும் காலையிலேயும் சாயந்தரமும் கூட்டுத்தவங்களுக்கு பின்னாடி பல பேர் ஒருத்தர் வந்து எந்த லாகின் பண்றாரு, ஒருத்தர் ஹோஸ்ட் பண்றாரு, ஒருத்தர் தவம் நடத்துறாரு, நமக்காக வந்து தவத்துல சிறக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பயிற்சிகளும் செய்யறாங்க. இங்க வெள்ளிக்கிழமை தூரம் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் தான் இங்க கூட்டுத்தவம் வருது. இதுல வந்து நம்ம நேரடியாக கலந்துக்கிட்டா அதோட பலன் ரொம்ப அதிகம். இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்துட்டு வந்தோம்னாக்க நம்ம உடல் நலத்தை காத்துக்கலாம், மனவளத்தையும் நம்ம காத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம குடும்பத்திலையும் நம்ம இன்பத்தை அனுபவிக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கலாம், அவர்களுக்கு தொல்லை கொடுக்காம சமுதாயத்துக்கு நம்ம வேண்டிய உதவிகளை நம்ம செய்ய முடியும்.
இந்த பொதுவாக அந்த மனவளக்கலை பயிற்சியில் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மகரிஷி வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்றாரு. தவத்துக்கு வந்து உதாரணத்தை மகரிஷி சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு பெரும் மழை பெய்யுது, மழை பெஞ்சு ஆற்றுல வெள்ளம், காட்டாற்று வெள்ளத்துல வந்து வெள்ளமா போகும் பொழுது ஊருக்குள்ள புகுந்து, இப்போ நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறாங்களே, ஊருக்குள்ள புகுந்து சேதங்களை ஏற்படுத்துது. அந்த மாதிரி இல்லை, மனம் வந்து அதன் போக்கு விட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு முறையான பயிற்சி தான் நம்ம தவத்துல கொடுத்து பண்ணும் பொழுது அந்த ஆற்றல்களை சேமிச்சு கொண்டு ஒரு அந்த ஆற்றுல போற வெள்ளத்தை வந்து ஒரு அணைக்கட்டு கட்டி சேமிச்சு நமக்கு எங்கு தேவையோ அங்கு முறைப்படி பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இந்த தவ முறைகள்லாம் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மனவளக்கலை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தோம்னாக்க உடல் நலம் நல்லா இருக்கும், மனவளம், உயிர் வளம் அனைத்தும் நல்லா இருக்கும், குடும்பத்திலையும் அமைதி நிலவும், நம்மளும் வந்து இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நிறைவா வந்து மகரிஷியினுடைய ஒரு பாடலை இங்க வந்து மனித மாண்பு அப்படின்ற தலைப்புல வந்து மனவளக்கலை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதை உங்களோட பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைப்பொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலைதனை பரப்பி நலம் காண்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலையினை பரப்பி நலம் காண்போம். ஸோ இந்த மனவளக்கலையை வந்து நாமும் பயிற்சி செய்து நமக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த கலையை பரப்பி அனைவரும் இன்பம் காண்போம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.